இது ஒரு கரெக்டான பிளான் அமைப்பு கிடையாது சார். ஒரு கரெக்டான பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சிருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட் தவறாக வந்திருக்காது. 10,000 பேருங்கிறது 20,000 பேருக்கு மேலே ஒரு கால்குலேஷன் அப்ராக்சிமேட் தான் சொல்ல முடியும். அந்த ரீசனில் தான் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தால் அது நெரிசலை சிக்கி மாட்டிக்கிட்டாங்க சார். பிளான் கரெக்டாக ஷெட்யூல் போட்டு பண்ணியிருந்தோம்னா பண்ணியிருக்கலாம். கரெக்டான ஒரு ஷெட்யூல் போட்டு இத்தனை பேர் வருவாங்கிறது ஒரு கால்குலேஷன் பண்ணியிருந்தா தடுத்து இருந்திருக்கலாம். இது கொலை, இது கொலை. செந்தில் பாலாஜி தான் இதுக்கு செந்தில் பாலாஜி இது கொலை, கொலையை தவிர இது கிடையாது. இன்னைக்கு நடந்தது கொலை. இது கரூர்ல கூட்டமே கிடையாது. திருவாரூரோட கூட்டம் இது கரூர்ல கிடையாது. திருவாரூர் கூட்டம் இங்க இருங்க, திருவாரூர் மீட்டிங்ல கரூர் கிடையாது. கரூர் சந்துக்குள்ள கொடுத்தா வராங்க. பொதுமக்கள் காரணம் பொதுமக்களை பாதுகாப்பா மக்கள் தானே இருக்கிறாங்க. பொதுமக்கள் போலீஸ் தட்டி நிறுத்தினாங்க. அது போலீஸா மத்தவங்களும் தெரியாது. போலீஸ் அடிச்சாங்களா யார் அடிச்சாலும் தெரியாது. அந்த முடிப்பங்களை தாண்டினதுக்கு அப்புறம் முடிப்பங்கோயிலுக்கு அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள எல்லாம் என்ட்ரிக்கு போக போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. அவருக்கு அதே அந்த முட்டு சந்து, விஜய் வந்தாரு அதே அந்த முட்டு சந்து. உங்களுக்கு மட்டும் பெரிய கிரவுண்டா? அப்ப நீங்க என்ன சிஎம்மா இருக்கறனால நீங்க வச்சாதான் சட்டமா? யார் எலெக்ஷனுக்கு யார் பிரச்சாரத்துக்கு வந்தாலும் பொதுவா ஒரு இடம் கொடுங்க, இதுக்குன்னே ஒரு இடம் ஒதுக்கணும். அன்னைக்கு அப்படித்தான் போலீஸ்காரங்க வண்டியில போறவங்க எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறீங்க? பொதுமக்கள் எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அப்படி? செந்தில் பாலாஜி அப்ப எந்த கட்சியில இருந்து வந்தாரு? அப்ப நீங்க இந்த அராஜகம் பண்ணீங்களா? இப்ப ஏன்னா நீங்க மாறிட்டீங்க? பணமா சொல்லுங்க பாக்கலாம், சம்பாதிக்கிறனாலயா? நாங்களாம் ஒண்ணும் இல்லாதீங்க. விஜய் வந்தாருன்னா வந்துட்டாரு போயிட்டாரு, உங்களுக்கு முடிஞ்ச ஆதரவு கொடுங்க. இல்லையா மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. என்னோட ஜெயலலிதா மறந்துச்சு 10 வருஷமா. இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கொலை தம்பி, தமிழ்நாட்டுல இங்க நடக்கப்பட்ட கொலை படுகொலை எப்படி தெரியுமா? இதெல்லாம் திட்டமிட்டு சதி பண்ண கொலை. ஏன்னா கொலைதான் இது. ஏன்னா இழந்தது என் பையன், எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்குது. விஜய் கட்சி வரும்போது எல்லாமே ஆகுமா? தள்ளி விட்டு இப்ப யாரு உயிர் சேதாரம்? என் பையன் உயிர் போயிருக்கு, எத்தனை பக்கம் உயிர் போயிருக்கு. திட்டமிட்டு கொலை இது செஞ்சனால தான் இப்ப எதுக்கு ஆச்சல் மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. மக்களை கொன்றானு. கரெக்டா அந்த இடத்துல வரப்ப கரண்ட் எது கட் பண்றீங்க? ஆம்புலன்ஸ் எத்தனை 30 40 50 ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு நிப்பா நீங்க செக் பண்ணீங்களா? என் கழுத்தை நெரிக்கிறாங்க, நான் பாத்துட்டு தான் இருக்கேன். என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க, காலை பிடிச்சி பையன் கீழே விழுந்து அவனை தூக்க கூட ஆள் இல்லங்க. போலீஸ் அடிக்கிறாங்க லத்திய வச்சுட்டு, தள்ளுறானு, கழுத்தை பிடிச்சி தள்ளுறானுங்க கையில லத்திய வச்சு. அவர் வந்த உடனே மேல அந்த கேரன் ஓபன் பண்ண உடனே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம நார்மல் ரோட்டா இருக்கும்போது எல்லாம் வழிவிடுங்க சொல்லுவாங்க. அவ்வளவு கும்பல உடம்போது எல்லாம் நறுக்கும் போது என்ன ஆக முடியும்? வந்ததுக்கு அப்புறம் அவர் முன்னாடி கொஞ்சம் நான் அந்த ஸ்பாட் பேசுற ஸ்பாட்டுக்கு நவரும் போது கொஞ்சம் கொஞ்சமா கவர் கட் ஆகுது. முதல்ல இங்க இருந்து பேசும்போது நம்ம பேசுறாம பிடிக்கிறோம் அப்படிங்கிற உள்ளர வந்துருச்சு. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆம்புலன்ஸ் முன்னாடி வருது. ஒரு ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் முன்னாடி 4 ஆம்புலன்ஸ் பின்னாடியே வருது. அதே இடத்துல தான் நானும் இருக்கேன். ஏன்னா இப்ப இத்தனை ஆம்புலன்ஸ் போகுது, நீ ஏன் நிக்கிறீங்க கேட்டா ஒருத்தன் கேள்வி கேட்கறானா அந்த இடத்துல அவனை அடிச்சு துரத்தணும் என்ன அர்த்தம் இருக்கு? அதுல இப்ப இந்த இடத்துல எதுக்கு ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேக்குறான். நீ ஏன்டா கேக்குறேன்னு அடிச்சு என்ன அர்த்தம்? அது கும்பல் போய்கிட்டே இருக்கும். கும்பல் போக ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. 10 ஆம்புலன்ஸ் ரவுண்ட், வெறும் ஆம்புலன்ஸ் தான். ஆளெல்லாம் உள்ள யாருமே கிடையாது. வெறும் ஆம்புலன்ஸ் தான் சுத்திக்கிட்டே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. மக்கள் போக முடியல. ஆம்புலன்ஸ் பயந்துட்டு ஒதுங்கி தான் நிக்கிறாங்க. ஒழிஞ்சு போக முடியல யாருனாலையும். எப்படி போவாங்க ஆம்புலன்ஸ் வரும்போது? வெறும் ஆம்புலன்ஸ் எதுக்கு அப்படி சுத்துது சொல்லுங்க பாக்கலாம். இத்தனைக்கு நாங்களும் குழந்தை வச்சு அங்கதான் நிக்கிறோம். எனக்கு என்னோட பேர பிள்ளைய தூக்கிட்டு அங்கதான் நிக்கிறோம். நானும் உட்காந்துதான் இருந்தேன். கீழே அவ்வளவு கும்பல்லையே பிள்ளைங்களை 2 பேர பிள்ளைங்களை வச்சுட்டு உட்காந்துதான் பார்த்தோம். ஆட்சிகளை மறுபடியும் வரணும் பண்றாங்களோ தெரியல. மக்களை எல்லாம் யாரு பார்த்து ஓட்டு போடுங்க. நம்பிக்கை துரோகாரங்க போடாதுங்க. என்னவே கொண்டாலும் சரி பயம் இல்ல. நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. என்னங்க பண்றது? அதுக்கு அந்த இடம் கொடுத்திருந்தா போயிருக்க மாட்டாருங்க. அவருக்கு அந்த கார்ல விட்டு தள்ளுங்க. அவருக்கு அந்த இடம் கொடுத்திருந்தா அவரு ஏன் போறாங்க? மக்கள் ஏன் சாவறாங்க? நான் கேக்குறது ஒரே கேள்வி இருக்கு, ஒரே கேள்விதான். இவருக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தாங்கல்ல, இவருக்கு இந்த இடம் கொடுத்திருந்தா ஏத்தினார் மக்கள் சாவறாங்க. நேற்று நான்லாம் போய் இங்க பாருங்க அடிபட்டு கழுத்தெல்லாம் அடிபட்டு எந்திரிக்க முடியாது. வீட்டுல சேரெல்லாம் உடஞ்சிருக்கு தெரியுங்களா? அவ்வளவு வேதனையா இருக்கு. ஒரு மத்த கட்சி கிட்ட நடந்தா ஈயரும்ப கூட உள்ள விட மாட்டாங்கல்ல, இதையா ஆம்புலன்ஸ் உள்ள விட்டாங்க? அப்ப எதுக்காக வேண்டி விட்டாங்க? சம்பவம் நடத்துறோம் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் விட்டுருக்காங்க. நல்லா பாருங்க, இந்த கட்சி மீட்டிங்ல ஒரு அவசரத்துக்கு இப்படி போறோம்னாலும் விட மாட்டாங்க. எறும்பு கூட உள்ள விட மாட்டாங்க. இந்த மீட்டிங் மட்டும் எதுக்கு ஆம்புலன்ஸ் விட்டாங்க உள்ள? அது ஒண்ணுக்கு 4 ஆம்புலன்ஸ்.
அப்ப என்னமா சொன்னோம்ல ஆளை பயமுறுத்துறது தானே, பயமுறுத்துறது. அப்ப மக்கள் ஆம்புலன்ஸை பார்த்தது ஒதுங்குவாங்க, கீழே அதிர்ச்சி விழுவாங்க. இது வந்து யாருக்குமே உங்களுக்கு வந்து மயக்கம் போட்டா ரத்தம் ஆகுறதுக்கு வழியே கிடையாது, சரிங்களா? ஒரு லெத் ஆகுது, மயக்கம் போடுறதுன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு ஒரு இதாகும், லெத் ஆகலாம். எல்லாரும் இத்தனை பேருக்கு லெத் ஆகுறதுக்கு கடவுள் அந்த ஆண்டவர் தான் பதில் சொல்லணும். ஆனா எங்களை கூலிக்காரவங்கள மக்களை வந்து பழி வாங்குறவங்களுக்கு ஆண்டவர் கூலி கொடுப்பாரு. நீ நல்லா இருக்கிறதுக்கு எங்களை பழி வாங்குறது நியாயமா? எந்த விதமான நியாயம்? என்னை பொறுத்த இன்னும் சொல்றேங்க, இப்ப நாயும் பேயும் ஆட்சியாண்டா என்னத்துக்காக நாடு குட்டிச்சவர நாசமா போச்சு. இன்னைக்கு 40-30 உயிர் இன்னைக்கு பழிச்சிருக்கிற, இதனால உனக்கு என்ன லாபம்? இது வரைக்கும் ஒரு பிரதமரோ ஒரு தலைவரோ அவங்களோ இவங்களோ மீட்டிங்ல பாதிச்சிருக்காங்களா? எங்களை மாதிரி மக்கள் தானே பாதிக்கிறோம். இந்த மக்கள் பாவத்துல ஏன் விழுகுறாங்க? இவங்க நல்லா இருக்கிறதுக்கு நாங்க எங்க உயிரை பழி கொடுக்குறோமா? இது என்னமா நாலும் ஓட்டு போடு பேய்க்கு ஓட்டு போடுன்னா எங்க ஓட்டை போட்டு நாங்க நாசமா போய் உக்காந்துருக்கிறோம். இன்னைக்கு நாங்க உயிரை இழந்துட்டு உக்காந்துருக்கோம். புள்ள குட்டி எல்லாம் இவங்க தலைமுறை நல்லா இருக்கணும், உங்க புள்ள குட்டி நல்லா இருக்கணும். நம்ம ஏழை மக்கள் உயிரை குடிக்கணுமா? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது மாதிரி எந்த காலத்துலயும் நடந்திருக்கா? உயிர் கொலை நடந்திருக்கா? இதாண்டா உனக்கு எச்சரிக்கைங்கிறத கொடுத்துருக்குறாங்க. எப்படிங்க ஆம்புலன்ஸ் வண்டி? என்னால எந்த காலம் இந்த இருக்க லைட் ஹவுஸ்ல மீட்டிங் நடத்தினாங்க, லைட் ஹவுஸ்க்கு இங்கிட்டு ஒரு எறும்பை கூட விடல. இன்னைக்கு ஏன் மீட்டிங்குள்ள அத்தனை கூட்டத்துக்குள்ள ஏன் ஆம்புலன்ஸ் வண்டி விட்டாங்க? எதுக்கு விட்டாங்க? அப்ப நாங்க அடிச்சு கொல்ல போறோம் அப்படின்னு ஆம்புலன்ஸ் விட்டாங்களா? எப்படி கரண்ட் மீட்டிங்ல போய் கரண்ட் பட்டாங்கம்மா? போலீஸே இல்லங்க, முன்னாடி இருக்கிற வண்டிக்கு முன்னாடி கார்ட்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஒரு 4-10 போலீஸ் இருந்திருப்பாங்க. முன்னாடி வந்து வண்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அது மட்டும் தான் இருந்தாங்க, சுத்திலும் ஒரு போலீஸ் கூட இல்ல. காலையில இருந்தாங்க, காலையில எல்லாம் மேலதாளம் போட்டு எல்லாம் பாட்டு ஆடிட்டு இருக்கப்ப இருந்தாங்க. காலையில இருந்து நானும் அங்கதான் இருந்தேன். காலையில இருந்தாங்க. வர வர விஜய் வர உள்ள அந்த ரவுண்டானுக்குள்ள வரப்ப கூட போலீஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஒருத்தரை கூட காணோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே கார்ட்ஸ் தான் இருந்தாங்க. லத்தி அடிச்சு அடிக்கிறாங்க, கழுத்துல பிடிச்சி தள்ளுறாங்க பொதுமக்கள். அதுதான் போலீஸ் பாதுகாப்பா? குழந்தை கீழே விழுந்துரு, தூக்க கூட முடியல, தூக்க போறவங்க எல்லாத்தையும் மிதிக்கிறாங்க, மைக்க கட் பண்றாங்க, எல்லாமே கரண்ட். வராரு உள்ள எழுந்திருக்காரு, மைக் 2 வார்த்தை பேசியிருப்பாரு, மைக்கு கட் ஆகுது, கரண்ட் வாட்டி சடசன் கரண்ட் எல்லாம் கட் ஆகுது. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி 4 மாவட்டம் பண்ணிருக்காது, ஓகே. ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கா? ஏதாச்சும் பண்ணிருக்காரா? எதுக்கு? ஏங்க இப்ப செத்து கிடக்கிறவங்க எல்லாம் என்ன பெரிய வெறும் இதுவாங்க? வெறும் 10 லட்சம் பணம் கொடுத்தா போதுமா? 10 லட்சம் பணம் கொடுத்தாங்க, ஆயுஷ் ஃபுல்லா சின்ன 11 வயசு பையன் பிரீத்திஸ். 10 லட்சம் கொடுத்தா அந்த பையன் அவங்க அம்மா அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. சின்ன பையன், அவனுக்கு எவ்வளவு வாழ்க்கை இருக்கு? 10 லட்சம் கொடுத்தா போயிருமா? எதுக்கு அப்படி? எவ்வளவு மனசாட்சி உள்ள இப்படி கொள்ளுவாங்களா? அதுக்குண்டு